எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் மீண்டும் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த இந்த அற்புதமான வேளைக்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். கடந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கும். அதன் தொடர்ச்சியாக இதோ ஒரு வார்த்தை. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உறுதியான வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு உறுதி தேவை. உறுதி. அப்போ அதை குறித்து இதற்கு முன்பு ஒரு வார்த்தை சொன்னேன். எவைகளில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இன்று உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஜெபத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். இது ஆண்டவர் பவுலடிகளார் மூலமாய் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை. இது நமக்கு அஸ்திபாரமான ஒரு காரியம். வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு, படிப்படியாய் போய் உன்னத நிலையை அடைவதற்கு முதல் கட்டம் என்று நான் சொல்லுவேன். முதலில் ஒரு ஆவிக்குரியவர்களுக்கு, ஒரு ஊழியருக்கு, ஒரு விசுவாசிகளுக்கு, ஒரு சபை மக்களுக்கு, சீஷர்களுக்கு, ஆண்டவர் இயேசுவை அறிந்தவர்களுக்கு காணக்கூடிய முதல் படி என்று சொன்னால் மிகையாகாது. எனவே பவுல் என்ன சொல்லுகிறார்? ஜெபம் பண்ணுங்கள், ஆனால் அந்த ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். பதில் பெறுகிற வரைக்கும். ஜெபம் என்கிற நங்கூரம் உங்களிடத்தில் ஆழமாய் போடப்பட வேண்டும். கப்பல் உடையாதபடி, காற்று அடிக்கிற பக்கம் திரும்பாதபடிக்கு ஒரு நங்கூரத்தை போட்டு அப்படியே அசையாமல், என்ன பிரச்சனை வந்தாலும் அது அசையாமல் அந்த இடத்திலே நிற்கக்கூடிய அளவுக்கு ஓரமாக அதை நங்கூரங்களை போட்டு, 4 நங்கூரங்களை போட்டு உறுதிப்படுத்துவார்கள். அது எல்லா ஆபத்துக்கும் தாக்கு பிடிக்கும், நிற்கும். அதை போல இந்த உலகத்தில் பல சோதனைகள் உண்டு, அழுத்தங்கள் உண்டு, அலசடிப்படுகிற காரியங்கள் உண்டு, வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் மேற்கொண்டு உங்களை வழிநடத்துகிற ஆண்டவர், உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆண்டவர், எந்த நோக்கத்துக்காக உங்களை ரட்சித்தாரோ, பெயர் சொல்லி அழைத்தாரோ, உங்களை நடத்தி கொண்டிருக்கிறாரோ, உங்களில் அவருடைய நோக்கம் நிறைவேற முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்க வேண்டும். கொஞ்சம் இதற்கு முன்னாடி பார்க்கும்போது அப்படி யாராவது ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்களா அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 42வது வசனம் பாருங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். உபதேசம், ஐக்கியம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல், உறுதியாய் தரித்திருந்தார்கள். எவ்வளவு பேர் தெரியுமா? 3000 பேர். பேதுரு பிரசங்கித்தார். அதற்கு முன்பு அவர்களுக்கு உறுதியில்லாத அனுபவம். அலசடிப்பட்டார்கள், தேவையில்லாத வார்த்தைகளை பேசினார்கள், கொடூரமாய் இருந்தார்கள். பேதுரு ஆண்டுடைய வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் வாழ்க்கை மாறினது. தங்கள் வாழ்க்கையை தெய்வத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அப்படி ஒப்பு கொடுத்த போது இன்னும் அநேக காரியங்களை அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவாய் சொன்னபோது அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஞானஸ்நானம் எடுத்து அவர்கள் பின்பற்றின விஷயம் 3000 பேர். அவர்கள் செய்த காரியத்தை உங்களுக்கு படித்து காட்டினேன். அதிலே ஒன்று, ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் முக்கியம். அங்கும் இங்குமாக அலையக்கூடாது.
ஒரு ஜபத்தில் உறுதி வேண்டும். தனி ஜபம், உபவாச ஜபம், குடும்ப ஜபம், சபை ஜபம், இப்படி இரவு ஜபம், பல விதங்களில் ஜபம் இருக்கிறது. இப்போ அந்த ஜபத்தில் யாரெல்லாம் உறுதியாய் தரித்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேக முன்னேற்றங்களை பார்க்க முடியும். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை 16, 17 வசனங்களை பாருங்கள். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஜெபம் பண்ணோம்? இந்த ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறதில் ஒரு குறிப்பு என்ன? உங்களுக்கு மட்டும் ஜெபிப்பது அல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேசத்துக்காக, மாநிலங்களுக்காக, மாவட்டங்களுக்காக, தாலுக்காக்களுக்காக, நம் பகுதி மக்களுக்காக, நமது குடும்பங்களுக்காக. எத்தனையோ வாலிபர்கள் சீரழிந்து போகிறார்கள், பல காரியத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இந்த உலகத்தின் அநேக பல தீமையான காரியங்களுக்கு சொல்ல முடியாது, பல விதங்களில் வாழ்க்கை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கேள்விப்படும்போது வேதனையாக இருக்குது. தேவ ஜனமே, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருப்பது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணா, இது ஆண்டவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிற ஒன்றும், அதிலே ஒரு மகிழ்ச்சியையும் உங்களால் பார்க்க முடியும். அடுத்த வார்த்தை, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. அடுத்த வசனம் 17, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருடமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபித்தான், மழை வந்தது, பலனை தந்தது. அப்போ என்ன சொல்லுகிறேன்? ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். எனவே நீங்கள் ஜெபமே உங்கள் வாழ்க்கையாய் மாறட்டும். ஜெபத்தை முக்கியப்படுத்துங்கள். சபைகளில், குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில். இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிற அடிமை கூட, ஜெபம் அதுதான் எனக்கு உணவு. முடிந்த வரை அந்த ஜெபத்தினால் எவ்வளோ பலனடைந்திருக்கிறேன். எப்பொழுதும் ஜெபம் என்கிற அந்த உணர்வு எனக்கு இருக்கிறது. என்னுடைய ஆசீர்வாதம் என்ன என்று எனக்கு தெரியும். இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கும் போது கூட என்னுடைய திருச்சபையில் 21 நாள் உபவாச ஜெபத்தை இந்த நவம்பர் மாதம் 1 முதல் 21 வரைக்கும் வைத்திருக்கிறேன். காலையிலும் மாலையிலும் இப்படி ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏராளமான நன்மைகள் வருகிறது. ஆசீர்வதிக்கிறார். எனவே எனக்கு அன்பானவர்களே, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்தை முக்கியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அந்த ஜெபத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும், சாட்சி சொல்ல முடியும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இந்த வார்த்தையை கேட்டு அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.